வாய்ஸ் எக்கோவா இருக்கு. எக்கோ ஆகுது. ஓகே ஓகேப்பா. இப்போ ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பிளேயோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் லைன்ல வரல. ஸோ 5 மெம்பர்ஸ் தான் நம்ம இருக்கோம். எல்லாருக்கும் ஹோப் மார்னிங், ஹோப் கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் சென்டர் நான் வச்சு நடத்திட்டு இருக்கேன். என்னோட பேர் வந்து நோர்னிஷா. நான் எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு எம்எஸ்சி சைக்கோதெரபி பண்ணிட்டு அந்த மெனி ஆஃப் டிப்ளமோ கோர்சஸ் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் மாஸ்டர் ப்ராக்டிஸ்னாவும் இருக்கேன். இன்னொன்று கவுன்சிலிங் ரிலேட்டடாகவும் நாங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கெஸ்ட் லெக்சர்ஸும் நாங்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது ட்ரைனிங்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த பிளே. ஓகேங்க, நிறைய பேர் வந்து நம்ம இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன பத்தி சொன்னேன் இல்லைங்களா, இதே மாதிரி நீங்க உங்களை பத்தி சொல்லணும். இதுல ஒரே ஒரு கேம் என்ன அப்படின்னா, நீங்க யார் வந்து உங்களை பத்தி சொல்றீங்களோ மத்தவங்க அதை ஆடியபிள் பண்ணிட்டு இருப்பீங்க, கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா. அவங்க வந்து முன்னாடி சொன்னவங்க படிச்சது, அவங்களுடைய நேம் எந்த அளவுக்கு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோவை நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மெசேஜ் பாட்ல வந்துட்டு நீங்க தம்ஸ் அப் கொடுங்க. ஸ்டார்ட் த பிளேமா. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கு, எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே சஃபிக் பிரதர், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, யாராவது ஒருத்தர் ஆன் பண்ணிட்டு அவங்கள பத்தி சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சஃபீக் அகமது. மயிலாடுதுறை என் ஊர். நான் பிஇ சிவில் முடிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன். தென் டிப்ளமோ இன் கவுன்சிலிங் சைக்காலஜி, தென் டிப்ளமோ இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு இருக்கேன். பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓனா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து மயிலாடுதுறையில் நடத்திட்டு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வேற யாரு? அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஃபரீதா. நான் எம்ஏ பிஎட் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்றேன். லப்பகுடிக்காட்ல இருந்து நான் கனெக்ட் ஆயிருக்கேன். சிஸ்டர், நீங்க முன்னாடி பேசின பிரதரோட இன்ட்ரோ பத்தி சொல்லுங்க. ஷஃபீக் அகமது, சிவில். ஷஃபீக் அகமது ஃப்ரம் மயிலாடுதுறை. சிவில் டிப்ளமோ இன் சிவில் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சொன்னது சரியா ஞாபகம் இல்லை சிஸ்டர், சாரி பிரதர். சூப்பர் மேம். நெக்ஸ்ட். சீக்கிரம் வந்தா தானே நல்லா இருக்கும். பிளேல நான் கண்டினியூஸா வரணும்ல. வேற யாராவது? நிஷாத் மேம் இருக்கீங்க, சொல்லுங்க. அஸ்ஸலாமு மேம். இல்ல, நான் இப்பதான் ஜாயின் ஆனேன். ஆக்சுவலா நீங்க என்ன கேக்குறீங்கன்னே எனக்கு தெரியல, அதனாலதான் நான் சைலண்டா இருந்தேன். ஆக்சுவலா நான் என்ன ஒரு நேம் ரிலே, இந்த கேம் பேர் வந்து நேம் ரிலே. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை பத்தி இன்ட்ரோ கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரோவை நம்ம கேட்டுட்டு நம்மளுடைய இன்ட்ரோ முடிச்சுட்டு அவங்கள பத்தியும் நம்ம சொல்லலாம். ஓ அப்படியா? அப்ப எனக்கு தெரியலையே. எனக்கு முன்னாடி இவங்க ஃபரிதா மேம் மட்டும்தான் சொன்னாங்க. ஓகே, அவங்கள பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி சொல்லிட்டு என்னைய பத்தி சொல்லணுமா? ஓகே, மாத்தி கூட சொல்லலாம், ப்ராப்ளம் இல்ல. ஓகே, நான் என்னோட பேரு நிஷாத். நான் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு இப்போ பிஎட் பண்ணிட்டு இருக்கேன். கரண்டா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி பேசினவங்க ஃபரிதா மேம். அவங்க சொன்னாங்க எம்எட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் லப்பைக்குடிக்காடு சொன்னாங்க. தேங்க்யூ மேம்.
ஆல்சோ அதுக்கு மை முன்னாடி யார் co-colleague சொன்னாங்கன்னு ஃபரிதா தெரியல. ஆனா மேம், அவங்க ஒரு வெல்கம் டு மை பிரதரை பத்தி கிளாஸ். சொன்னாங்க. ரொம்ப அதை சந்தோஷமா மட்டும் இருக்கு நான் எனக்கு. கேட்டேன் ஆக்சுவலி. நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி, பட் ஃபியூ மெம்பர்ஸ் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளோட செஷனை. மேம் மைக் ஆன் பண்ணி. ஓகே. சஃபிக் பிரதர், என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? தெரியும். ஓகே ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் கரியர் இன்ஃபர்மேஷன். இது நம்ம எதுக்காக ஏன் தேவை அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கெரியர் அப்படின்னா என்ன, யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு சொல்ல முடியுமா? நம்ம ஏன் கரியர் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும்? ப்ளீஸ் எனிவன் ரிப்ளை. உங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. கேரினா நம்ம எதை நோக்கி போக போறோம்னு ஒரு கோல் இருக்கும். அதை நோக்கி போக போற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்கும், ஒவ்வொரு கோல் இருக்கும். அதை நோக்கி போக போறதுக்கான ஒரு எப்படி அது அவங்களுக்கான வழிகள் தெரியாது. அதுக்கான உள்ளதான் கேரியரை நான் கேரியர் இன்ஃபர்மேஷன் நான் பாக்குறேன். ஓகே பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே பிரதர், இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள நம்ம போயிடலாம். என்னோட ஸ்கிரீன்ஸ் ஆடியோ எல்லாமே கிளியரா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏதாவது கட் ஆச்சு அப்படின்னா மெசேஜ்ல டைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் கேரியர் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து கெரியர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஒரு பர்சன் வந்து ஒரு கோர்ஸை வந்து செலக்ட் பண்றது, அதை ப்ராக்ரஸா கொண்டு போய் எப்படி நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது அப்படிங்கிறது தான் கெரியர். ஓகேங்களா? இதுல வந்து நம்மளுடைய எஜுகேஷன், நம்மளுடைய ட்ரைனிங், நம்மளுடைய பர்சனல் ஒர்க் இப்படின்னு நிறைய இருக்கு. ஸோ நம்ம ஏன் கரியர் டெவலப்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த ஒரு ஆர்கனைசிங் ப்ராக்ரஸை பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம நாலேஜ் அப்புறம் வந்து நம்ம ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு எப்படி இது ஹெல்ப் பண்ணுது, இண்டிவிஜுவலா நம்மள எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது, இந்த கெரியர் பிளான் அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது, அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் கெரியர் கைடன்ஸ் அண்ட் கெரியர் கைடன்ஸ் டெவலப்மெண்ட். ஓகே, வை கெரியர் கைடன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஓகே, இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைங்களை வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா, டுடே ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, நமக்கு ஃபியூச்சரை பத்தின பிளான் இருக்காது. நம்ம என்ன படிக்கிறோம், என்ன பண்றோம், எதை நோக்கி நம்ம போறோம். ஓகே, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை நம்ம ஜேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு இல்லாம, ஒரு பிளான் இல்லாம, ஃபியூச்சரை பத்தி யோசிக்காம நம்ம இருப்போம். ஏதோ படிக்கிறோம், ஏதோ பண்றோம், போற போக்குல எல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு ஃபாலோ த கிரவுட். நம்ம வந்து மத்தவங்களை ஃபாலோ பண்றது, மத்தவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஒரு கல்வியை வந்து நம்ம எடுத்து பண்றது, அப்ப மத்தவங்களை வந்து நம்ம பார்த்து இதை நம்ம ஃபாலோ பண்றது, அந்த மாதிரி.
சூஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது மத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இதை நீ படி, இது வந்து உனக்கு நல்லா இருக்கும், இதுல போய் இவங்க இந்த துறையில இவங்க சாதிச்சிருக்காங்க, இவங்க நிறைய சம்பாதிச்சிருக்காங்க, இவங்க நல்லா ஒரு லக்ஸரி லைஃப வந்து ஜேர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம சூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு வந்து பேரண்ட்ஸ், அம்மா அப்பா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம படிப்போம் இல்லையா? சோ அவங்களுடைய ஒரு இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆசை, நீ ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசை, ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை, நீ வந்து என்னால படிக்க முடியல ஆனா நீ வந்து பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸ்ல படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னொன்னு வந்து கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இப்ப ரீசெண்டா என்ன போயிட்டு இருக்கு, இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த இயர் ஒரு விஷயம் வந்து ஹை அப்ல இருக்கு, ஹை பீக்ல இருக்கு அப்படின்னா அடுத்தது இப்ப ஏஐ ஜெனரேஷன் வந்துருச்சு. இப்ப ஏஐ ரொம்ப பெரிய லெவல்ல மாணவர்கள் கிட்ட பரவிக்கிட்டு இருக்கு. சோ அதனால அவங்க அதை சூஸ் பண்றாங்க. அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி கரண்ட் ட்ரெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு வந்து ஜம்ப் அப் கரியர். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை விட்டுட்டு டக்குன்னு வேற இதுக்கு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட வந்தாங்க, அவங்க நியூட்ரிஷன் படிச்சிருக்காங்க, ஆனா அவங்க கிராஸ் மேஜர் எம்பிஏ பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒர்க் கிடைக்கிறதுல ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் மினிட் வெயிட்மா, லைன்ல ப்ராப்ளம். ஹலோ, ஓகே ஆடியபிள். ஓகேம்மா, தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேற ஒரு கெரியருக்கு வந்து ஜம்ப் பண்ணி போறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னொன்னு லேக் ஆஃப் மோட்டிவேஷன், உந்துதல்கள் கம்மியா இருக்கும். ஏதாவது வந்து இது நீ பண்ண, அதாவது மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, அந்த இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபெயில் டு டிஸ்கவர் தேர் லிவ்ஸ், அதாவது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல வந்து தோல்வி அடையிறது, தோல்வியின் காரணமா அடுத்த விஷயத்த வந்து மூவ் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னொன்னு கற்பனை உலகத்துல ஃபேண்டசியான ஒரு வேர்ல்ட்ல வந்து அவங்க இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கரியர் டெவலப்மெண்ட் வந்து ஒரு ஒரு பாதையிலையும் பிரிஞ்சு போறதை வந்து நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா வந்து நான் சரியான போக்கஸ் என்ன அப்படிங்கறது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நெக்ஸ்ட், ஓகே, இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன, லாஸ்டா வந்து ஃபோக்கஸ் பண்றது. இப்ப வந்து எந்த ஒரு பிளானுமே இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம்னா லாஸ்டா வந்து ஏதோ ஒண்ணு எடுப்போம், ஏதோ ஒரு குரூப், ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்டா வந்து அந்த ஒரு சாய்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறது, அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க, அவங்க வந்து பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் வந்து நீ இதை எடுத்துக்கோ, இது உனக்கு சரியா இருக்கும், இதை எடுத்துக்கோ, இது உனக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற போது இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது இதுல வந்து கம்மியா பண்றது. அதுதான் அவனுடைய இது என்ன, அவனுடைய பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, அவனுக்கு என்ன வரும் அப்படின்னு தெரியாம ஓகே இது எடுத்துக்கோ, ஃபியூச்சர் பிரைட் அப்படிங்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்சிங் இருக்கிறது. இன்னொன்னு இன்க்ரீசிங் டிராப் அவுட்ஸ், நிறைய வந்து டிராப் அவுட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்மளுடைய இப்போ நார்மலா ஒரு லைஃப்ல நம்ம ஜேர்ன் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்ட நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு ஃபுட்டை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு துணி வாங்குறோம் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம், குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். ஆனா நம்ம யாருமே நம்ம லைஃப தீர்மானிக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனுக்கு நம்ம என்ன பண்றது இல்ல, ஒரு ப்ராப்பரான செக்கிங் பண்றதே இல்ல. ஏதோ ஒண்ணு படிக்கிறோம், ஏதோ ஒண்ணு பண்றோம், ஏதோ ஒரு டிகிரி அப்படின்னு போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம எதை படிக்கிறோம், என்ன பண்றோம், இது ஃபியூச்சருக்கு எப்படி நம்மளுக்கு டெவலப் கொடுக்கும் அப்படிங்கறத பார்த்து நம்ம என்ன பண்றது இல்ல, செக் பண்றது இல்ல. சாதாரண ஃபுட்டுக்கும் கிளாத்துக்கும் கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை நம்ம என்ன பண்றது இல்ல, எஜுகேஷன் கரியருக்கு நம்ம கொடுக்கறது இல்ல. இன்னொன்னு காம்படிஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும், நிறைய காம்படிஷன்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு துறையில சாதிச்சவங்க இன்னொரு துறையில சாதிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நிறைய நம்மளுக்கு என்ன பண்ணுது, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை நம்ம என்ன பண்றோம், இந்த காம்படிஷன்ல நம்ம வின் பண்ணி வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது எஃபோர்ட் அண்ட் இன்க்ரீஸ் குவான்டிட்டி. நம்ம எந்த அளவுக்கு இதுல ஒரு எஃபோர்ட் போடுறோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய நிறைத்தன்மையை அதுல நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது. இன்னொன்னு எய்ம்லெஸ் ப்ராசஸ், நான் முன்னாடியே சொன்னது அதுதான். நம்ம என்ன பண்றோம், எய்ம் பண்றதே இல்லை, அந்த ப்ராசஸ வந்து கரெக்டா கொண்டு போறதுல. இப்ப நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப் போகணும் அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு ஊருக்கே போறோம்,
ஒரு இடம் வந்து நம்மளுக்கு தெரியாது, அங்க போறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது கூகுள். அப்படி இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு இறங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஊர்க்காரங்கள்ட்ட நம்ம கேட்போம், இந்த இடத்துக்கு எப்படி போகணும், அந்த வழியை நம்ம ஜேர்ன் பண்ணி அந்த இடத்த போய் கண்டுபிடிப்போம், ஈவன் லேண்ட்மார்க்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு. இதே மாதிரிதான் நம்மளுடைய கல்வியை நோக்கி நம்ம போகும்போது ஒரு எய்ம்லெஸ் ப்ராசஸ்ல நம்ம இருப்போம். ஓகே, +2 படிச்சுட்டு அடுத்தது என்ன பண்றதுன்னே தெரியாது. அடுத்தடுத்த ஜேர்னிஸ் என்ன? இப்போ நான் கார்ல போறேன்னா, பைக்ல போறேன்னா, அடுத்தது நான் எந்த ஸ்டாப்ல இறங்கணும், அடுத்தது நான் அந்த இடத்தை எப்படி நோக்கி போகணும், அங்க போய் நான் என்ன வாங்க போறேன், அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு எய்ம்லெஸ் ஆன ஒரு ப்ராசஸ்ல நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? எய்மான ப்ராசஸ் இல்லாம எய்ம்லெஸ் ப்ராசஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம்? இருக்கிறோம். ஓகே, யாரெல்லாம் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்? ஓகே, நம்ம கெரியரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். Who are the responsible for this? யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்? ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட். அடுத்தது பேரண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் தேம் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? கைட் பண்ணுவாங்க, இது பண்ண இது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. டீச்சர்ஸ், நாட் எவ்ரிபடி. டீச்சர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா சில எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே டீச்சர்ஸ் வந்து கைட் பண்றாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் பார்ப்பாங்க, அவங்ககிட்ட இருக்குள்ள பாசிட்டிவிட்டி, அவனுக்கு எதை வந்து கிரவப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அஸ் அ டீச்சரா அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கிடைக்கும்னா கண்டிப்பா கிடையாது. 1 or 2 மெம்பர்ஸ் அப்படிதான். அப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய திறமைய பார்த்து அவங்களே இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ். இப்போ நான் ஒரு விஷயத்த நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா, நான் அதை எங்க போய் படிக்கிறது, எந்த காலேஜ்ல படிக்கிறது, எந்த ஸ்கூல்ல படிக்கிறது, எங்க வந்து எனக்கு கரெக்டான பெர்ஃபெக்டான ஒரு எஜுகேஷன் கிடைக்குது அப்படின்னு நம்ம பாக்குறது. இன்னொன்னு சொசைட்டி. சொசைட்டி பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகளை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இந்த சொசைட்டி என்ன பண்ணும்? ஒரு ஒரு விஷயங்களையும் நம்மளுக்கு சொல்லும். ஓகேங்களா? சோ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து என்ன பண்ண முடியாது? அக்செப்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அதுக்கு என்ன நம்மளுக்கு பிளஸ் அப்படிங்கறத நம்ம ரெஸ்பான்சிபிள் பண்ணி பாக்குறது. இன்னொன்னு கவர்மெண்ட். இப்போ ஓகே, நான் வந்து இதை படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா கவர்மெண்ட் செக்டார்ல இருந்து எனக்கு என்னென்ன பிளஸ் எல்லாம் இருக்கு, எப்படிலாம் நான் இந்த துறையில போய் நான் படிக்க முடியும், எந்த காலேஜஸ நான் தேர்ந்தெடுக்க முடியும், என்னுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு காலேஜை நான் எப்படி நான் பாக்குறது, என்னுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி பாக்குறது. சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய சாய்ஸஸ் இருக்கு. சோ அந்த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் நிறைய செக்டர்ஸ் நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம என்ன பண்றது இல்ல, அது போய் பாக்கத்துல. கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள். இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு அப்படின்னா என்ன காரணம்? அதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்க கல்வியுமே ஒரு காரணமா இருக்கு. சோ கவர்மெண்ட் அந்த எந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பண்றாங்க அப்படிங்கறதும் என்னது, அவங்களுடைய பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட், வை செலக்ட் கேரியர். நான் ஏன் வந்து கரியரை வந்து நான் செலக்ட் பண்ணணும்? ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, we have been created unique. நாம எல்லாருமே என்ன பண்றோம்? டிஃப்ரெண்டா உருவாக்கப்பட்டிருக்கோம். ஈவன் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கூட எப்படி கிடையாது? ஒரே மாதிரி கிடையாது. ஸோ டிஃப்ரெண்டான திங்கிங், டிஃப்ரெண்டான வே, நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? we are born in only one time. நம்ம என்ன பண்றோம்? ஒரு தடவை தான் பிறக்கிறோம். இந்த வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு தடவை. அப்ப இந்த வாழ்க்கைய நம்ம எப்படி பர்ஃபெக்டா, ஒரு உதாரணமா, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா நம்ம எப்படி வாழ்றது? ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம 40 வருஷம் என்ன பண்றோம்? ஒரு ஒர்க்லயே நம்ம செலவு பண்றோம், வேலை செய்யறதுலயே நம்ம செலவு பண்றோம். டோட்டலி நம்மளுடைய வாழ்நாள்ல 80,000 மணி நேரம் நம்ம என்ன பண்றோம்? ஒர்க். இப்ப நீங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, நான் 80,000 மணி நேரம் நான் செலவு பண்றேன், செலவு பண்ணி ஒர்க் செஞ்சே நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா, வாட் இஸ் யுவர் பெனிஃபிட் ஃபார் யுவர் லைஃப்? உங்களுக்கு என்ன உள்ள ஒரு பெனிஃபிட் கிடைக்குது? வேலை செஞ்சேன், சாப்பிட்டேன், தூங்குனேன், ஓகே, அப்படியே காலம் முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து WHO ரிப்போர்ட். இப்பெல்லாம் மண்டே மார்னிங் அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது? ஹார்ட் அட்டாக், நிறைய ப்ராப்ளம். ஏன்னா அவன் பிடிச்சத செய்யல, பிடிச்சத பண்ணல. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றோம்? ஏதோ ஒரு படிப்பை படிக்கிறோம், ஒரு வேலை கிடைக்குது, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல, ஏதோ ஒண்ணு செய்யறோம், அதுல இருந்து என்ன பண்றோம்? ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், எய்ம்லெஸ் ப்ராசஸ் போகுது. சோ லாஸ்ட் யூ ஆர் டை ஒன்லி. ஓகே, நம்ம என்ன பண்றோம்? இறப்பை சார்ந்து நம்ம போகக்கூடியவங்களா இருக்கும் இல்லையா? சோ இதனாலதான் ஏன் நம்ம கரியரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. சரி, ஓகே, இந்த கரியரை எப்படி நம்ம சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கரியர் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், ஒரு கரியர் டெசிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ நம்ம எப்படி எல்லாம் பண்ணலாம்? ஓகே, அசஸ் மை செல்ஃப். ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம அசஸ் பண்ணணும். எனக்கு என்ன வரும்? என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன? என்னோட ஆப்டிடியூட் என்ன? என்னுடைய கிரியேட்டிவிட்டி என்ன? ஓகேங்களா? எனக்கு என்ன, என்னோட பர்சனாலிட்டி எப்படி, எனக்கு எந்த மாதிரியான படிப்பு சார்ந்து வரும், எந்த துறை எனக்கு தரமானது, எனக்கு சார்ந்த ஒரு விஷயம் என்ன,
எது வந்து எனக்கு வந்து ஒத்து போகும் அப்படிங்கறத என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அசஸ் மை செல்ஃப். நம்ம யாருமே என்ன பண்றது இல்ல, நம்மள அசஸ் பண்றது இல்ல. நம்ம யாருமே நம்மள டிஸ்கவர் பண்றது இல்ல. உலகத்துல என்ன நடக்குது, வரலாறு என்ன சொல்லுது, எல்லாமே நம்ம பாக்குறோம். பட் நீ யாரு, உனக்கு என்ன வரும் அப்படிங்கறது என்ன பண்றது இல்ல, நம்ம யாருமே பாக்குறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஸ்கவர் யுவர் செல்ஃப். நீங்க என்ன பண்ணணும், உங்களை பத்தி நீ யாரு, உனக்கு என்ன வரும், உனக்கு என்ன பிடிக்கும், எது வந்து உனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படிங்கறத என்ன பண்ணணும், டிஸ்கவர் பண்ணணும். அடுத்தது எக்ஸ்ப்ளோரிங் ஆப்ஷன். இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்ஷனலா என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறது. இன்னொன்னு எவால்வேட்டிவ் ஃபிட். இதுக்கு நான் வந்து சரிப்பட்டு வருவேனா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் ஓகே, என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, இதெல்லாம் எனக்கு சரியா வருமா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கோல் செட்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீங்க சப் கோல்ஸ் போடுங்க. ஒரு 10 விஷயத்த, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த தேர்ந்தெடுங்க. அதுல இன்னுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாமே செய்யக்கூடிய ஒரு 3 விஷயங்களை நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரையாரிட்டி ஒரு கோலா வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு ஆக்ஷனை மூவ் பண்ணுங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், டேக்கிங் ஆக்ஷன். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், ஆக்ஷன்ல இறங்கணும். ஓகே, இதுல அப்டக்கிள்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம மூவ் பண்றோம் அப்படின்னா அதுல நிறைய அப்டக்கிள்ஸ் நம்ம பாக்குறோம். நம்ம எப்பவுமே என்ன பண்றோம், அப்டக்கிள்ஸ் பிரச்சனையை தான் பாக்குறோம், தீர்வை நோக்கி நம்ம யாருமே போறது இல்ல. சோ அப்டக்கிள்ஸை தாண்டி நம்மளுக்கு என்ன அங்க எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கு, என்ன விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கறத அட்ஜஸ்ட் பண்ணி டிரான்சிஸ்ட் பண்ணி நம்ம போகணும். ரீஎவால்வேட் பண்ணணும். நான் போற பாதை சரிதானா, நான் கரெக்டா தான் நான் போயிட்டு இருக்கேனா, நான் சரியான விஷயத்த தான் தேர்ந்தெடுத்து இருக்கேனா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ரீஎவால்வேட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணணும், திரும்பி பாக்குறது, சரியான பாதையில போறோமா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், ரீஎவால்வேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய கெரியர் டெசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கும், ப்ராசஸ் கரெக்டா போயிட்டு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோம், டிஸ்கவர் யுவர் செல்ஃப். நான் சொன்னேன் வாட் ஆர் மை இன்ட்ரெஸ்ட். என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன, என்னோட வேல்யூ என்ன, என்னோட ஸ்கில் என்ன, என்னோட பர்சனாலிட்டி என்ன, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, என்னோட ஸ்ட்ரென்த் என்ன. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிஏல படிச்சிருப்பீங்க, ஸ்வாட் அனாலிசிஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இதுல சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். அடுத்தது உங்களுக்கான ஒரு 3 கரியர்ஸ், ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு 3 கரியர்ஸ் சூஸ் பண்றது. அதுக்கப்புறம் இது மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸ் என்ன, ஸ்கூல்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஐடென்டிஃபை த இன்ட்ரெஸ்ட். நம்ம என்ன பண்ணணும், நம்ம இன்ட்ரெஸ்ட ஐடென்டிஃபை பண்ணணும். வாட் இஸ் கெட் யூ ரியாலிட்டி எக்ஸைட்டட். நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், நிறைய புக்ஸ் இதெல்லாம் போய் பாப்பீங்க. ஓகே, வேலை வாய்ப்பு எங்க இருக்கு, இந்த படிப்பு படிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி நம்ம என்ன பண்றது, இது பண்ணுது. நம்மளுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நாட்ஸ் ஒன்லி இந்த ஸ்கூல். நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஸ்கூலோட முடிய போறது இல்ல. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நம்ம கேதர் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்தது நம்மளோட ஆப்டிடியூட செக் பண்றது. ஓகே, நம்மளுக்கு என்ன மாதிரியான ஆப்டிடியூட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன குழந்தைகிட்ட வந்து ஒரு காரை கொடுக்குறோம், இன்னொரு குழந்தைகிட்ட ஒரு காரை கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு குழந்தை அதை வச்சு விளையாடும், இன்னொரு குழந்தை அதை பிரிச்சு அதை என்ன பண்ணும், மெக்கானிக்கல் மைண்டோட அதுல என்ன இருக்குங்கிறத அது என்ன பண்ணும், ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும், டிஸ்கவர் பண்ணும். ஒரு கார்னா அது என்னென்ன இருக்கு, என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி மெக்கானிக்கல் ஆப்டிடியூட். லிங்குஸ்டிக் ஆப்டிடியூட், டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லிங்குஸ்டிக் ஆப்டிடியூட்ல வருவாங்க. ஓகேங்களா, பேச்சு திறமை இந்த மாதிரி. ஓகே, 10 மினிட்ஸ்ல மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அதே மீட்டிங்ல அதே லிங்க்ல வந்து கனெக்ட் ஆயிடுங்கம்மா. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது கிரியேட்டிவிட்டி ஆப்டிடியூட். கிரியேட்டிவிட்டியா இருக்கிறது கேர்ள்ஸுக்குலாம் ரொம்ப நல்லாவே வரும் இல்லையா. ஸோ கிரியேட்டிவிட்டி ஆப்டிடியூட் என்கிட்ட இருக்கா, மெக்கானிக்கல் ஆப்டிடியூட், லிங்குஸ்டிக் ஆப்டிடியூட் அண்ட் கிரியேட்டிவிட்டி ஆப்டிடியூட். வாட் இஸ் ஆப்டிடியூட், என்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணணும், பார்க்கணும். ஓகே, இப்போ பர்சனாலிட்டியா நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையாமா. அதாவது நம்மளுடைய பர்சனாலிட்டி நம்மளுடைய கரியரோட மேட்ச் ஆகணும். அதுதான் செலக்ட் யுவர் செல்ஃப். அதுதான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பர்சனாலிட்டி நம்மளுடைய கரியரோட மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். அட் த சேம் டைம் இஸ் கம்ஃபர்டபிள் டு யுவர் என்விரான்மெண்ட், காம்பேட்டபிள். ஓகே, பேசிக் ரூல்ஸ். இந்த பேசிக் ரூல்ஸ்ல என்ன, இப்போ ஐடென்டிஃபை யுவர், நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், ஆப்டிடியூட், பர்சனாலிட்டி, இன்ட்ரெஸ்ட். ஓகே, வாட் யூ அலைன் டு கேரியர் யூ வாண்ட் டு சூஸ். நீங்க வந்து எதை வந்து சூஸ் பண்ண போறீங்க. இப்போ நம்ம எங்க போறோம், எக்ஸ்ப்ளோரிங் ஆப்ஷன். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம இப்ப இந்த எக்ஸ்ப்ளோரிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறது, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம். நம்ம சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ். இப்ப நான் +1ல வந்து எனக்கு வந்து 3 குரூப் தான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜஸ் ஸ்கூல்ஸ்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு 3 or 4 குரூப்ஸ் தான் வச்சிருப்பாங்க.
நாட் ஒன்லி 4 குரூப்ஸ். +2ல +1ல பாத்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கு, நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் என்ன, எங்க இருக்கு, எந்த காலேஜஸ்ல இருக்கு, எந்த ஸ்கூல்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷனபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் அதனுடைய டெவலப் என்ன, அதுக்கான நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான எக்ஸ்ப்ளோரிங் பண்றதுக்கான நம்மளுக்கான ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டெசிஷனுக்கு போகணும். மேக்கிங் எ டெசிஷன். எனக்கு எவ்வளவு நேரம் இதுக்கு தேவைப்படும், ஓகேங்களா? ஒரு கெரியரை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும், ஓகே? இன்னொன்னு சப்போர்ட் சிஸ்டம். இத நம்மளுடைய ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சப்போர்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்கு, ஓகேங்களா? அடுத்தது ப்ரையாரிட்டி. நம்மளுடைய ப்ரையாரிட்டி, நம்மளுடைய டெசிஷனை மேக் பண்றோம் அப்படின்னா அதுல நம்மளுடைய ப்ரையாரிட்டைஸ் டைம் எவ்வளவு நேரம் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கவர் பண்ணணும். இது எல்லாம் பண்ணியாச்சு, ஓகே? ஸ்டெப் 4 நம்ம வந்துட்டோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நம்ம இது பண்ணிட்டோம். அடுத்தது டேக்கிங் ஆக்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், தொடங்க போறோம், அதை ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையாமா? அப்போ இதுல என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வாட் இஸ் த காலேஜஸ் அண்ட் ஸ்கூல் ஃபார் மேஜர். நிறைய பேரு இதுல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இறங்கும் போது ஒரு காலேஜ் பாக்குறாங்க அப்படின்னா அங்க என்ன இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அங்க ரூம் நல்லா இருக்கா, சாப்பாடு நல்லா இருக்கா, அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கு, இது எல்லாமே பாக்குறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எஜுகேஷன் பாக்குவாங்க, படிப்பு நல்லா வருதா, அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க, ரொம்ப டிகிரி ஹோல்டரா இருக்கிறாங்களா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஒன் ஆஃப் த டைம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், 2 விஷயத்துமே பாக்குறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படின்னா அங்க எல்லா விஷயங்களும் தரமானதா இருக்கா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு எஜுகேஷனை தேடி நம்ம போக முடியும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அப்டகல்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம பார்க்க கூடாது, சில டைம் இருக்கும், அதை நம்ம சேஞ்ச் பண்ணி போக கத்துக்கணும். அடுத்தது எனக்கு என்ன கோல் இருக்கு, அதை நான் எப்படி ரீச் பண்றது, அதை எப்படி ஆக்ஷனுக்குள்ள நான் கொண்டு போறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த கோலு இது எந்த அளவுக்கு அந்த ஆக்ஷனுக்குள்ள போறதுக்கான அந்த டேலண்ட்ஸ் என்கிட்ட எவ்வளவு இருக்கு, ஓகேங்களா? அவுட் சைட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன இருக்கு, என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், ஆக்ஷன்ல பார்க்கணும். அடுத்தது இவால்வேட் த டெசிஷன். ஸ்டெப் 5ல நம்ம இருக்கோம். இப்போ நம்ம தேர்ந்தெடுச்சாச்சு. டெசிஷன் போகும்போது ரியலிஸ்டிக் ஒப்பீனியன், கம் டு ரியலிஸ்டிக். இது இப்படித்தான், இதுல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, இததான் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ப்ளோரிங் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கறத என்ன பண்ணணும், இவால்வேட்டிங் அண்ட் டெசிஷனுக்கு நம்ம கண்டிப்பா வந்துடணும், ஓகே? அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய, நான் முன்னாடி சொல்லிட்டேன், இந்த அச்சீவிங் கோல்ஸ்ல பாத்தீங்கன்னா டிடன்ட் ஹேவ் எனி பேரியர்ஸ், ஓகேங்களா? சப்போர்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அச்சீவா கோல் பண்றதுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்கணும், ஓகே? ஹவ் டு டிசைட் அபிலிட்டி, ஆப்டிடியூட், இன்ட்ரெஸ்ட். 3 டெஸ்ட் இருக்கு. இல்ல பர்சனாலிட்டி, மோட்டிவேஷன், கெரியர் சாய்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சான்ஸ், சாய்ஸ் ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. சான்ஸ்ங்கிறது என்ன பண்றது, எப்பயாவது நமக்கு கிடைக்கக்கூடியது, உலகம் மேல தரக்கூடியது. சாய்ஸ்ங்கிறது நீ தேர்ந்தெடுக்கிறது, ஓகேங்களா? இந்த சாய்ஸ் நிறைய இருக்கும். அந்த சாய்ஸ்ல உன்னுடைய லைஃப நீ எப்படி ஒரு சேஞ்சபிளா மாத்த போற அப்படிங்கிறது தான், ஓகே? இப்போ 11th 12th குரூப் லிஸ்ட் பத்தி நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ பயோமேக்ஸ் நான் சொன்னதுதான், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், அக்கௌண்டன்சி, சைக்காலஜி அண்ட் நியூட்ரிஷன் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல, ஓகேங்களா? சோ எனக்கு என்ன அளவுக்கு வரும், என்ன விஷயங்கள் எனக்கு வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 11th குரூப்பே நீங்க பாத்தீங்கன்னா 352க்கு மேல இருக்கு. இது கவர்மெண்ட் செக்டார்லயே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் ஒருத்தவங்க நியூட்ரிஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணிடணும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதை தாண்டி நியூட்ரிஷன் அப்படின்னு போயிடலாம், ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நான் ஹோம் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குன்னு தனியா இருக்கு. எல்லாத்தையும் படிக்கணும்னு இல்ல, நம்ம எந்த துறை சார்ந்து போறோமோ அந்த துறை சார்ந்த ஒரு படிப்பை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கிறது நல்லது. இப்ப நீங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடா நீங்க ஒரு ஜாப் தேடி போகணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது இருக்கிற ஒரு குரூப்பை நீங்க தேர்ந்தெடுக்கிறது. மேக்ஸ் இஸ் இன்ஜினியரிங்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஆர்கிடெக்ட் மட்டும்தான் இருக்கிறாரு. அது தாண்டி நிறைய இன்ஜினியரிங்ல நிறைய இருக்கு, அது நம்ம யாருமே பாக்குறது இல்ல. இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் இது ஏன் இம்பார்ட்டன்ட், நிறைய பிள்ளைங்க சயின்ஸ்ல ரொம்ப கேப்பபிளா இருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு பொதுவாவே
சயின்ஸுங்கிறது ஒரு பெரிய என்ஜாயபிளான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸ்பெஷலி பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இதுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டோம் அப்படிங்கிறதுல ஒரு கியூரியாசிட்டி, மெஷின் ஒர்க் இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸ் நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா? இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். கம்ஃபர்டபுளா ஒரு விஷயத்த என்ன பண்ணுவோம், நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸ்பெண்டிங் டைம் அண்ட் டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ். இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பைலட் ஆக போற, சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், நாவல் ஆபீசர் இந்த மாதிரி இருக்கு. இன்ஜினியரிங் கோர்சஸ் பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி தான், நான் முன்னாடி சொன்னதுதான். இதுல பாருங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இன்ஜினியரிங்லேயே இவ்வளவு இருக்கு. ஐபாசெட் முன்னாடி போறேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். சொல்லுவாங்க இன்ஜினியரிங் படிச்சா வேலை இல்ல, இது ஃபுல்லாவே லை. அவ்வளவுதான். இன்ஜினியரிங் படிச்சா வேலை இல்ல. நீங்க இன்ஜினியரிங்ல என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தான். இன்ஜினியரிங் காலேஜஸ்ல மெனி ஆஃப் செக்டர்ஸ் இருக்கு. நான் வந்து ஆர்கிடெக்ட் படிச்சேன், நீயும் ஆர்கிடெக்ட் படி அப்படி கிடையாது. இதுல நிறைய இருக்கு. இதுல யாரும் போகாத ஒரு துறை என்ன இருக்கு, அதுதான் நம்ம பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ட்ரெண்டிங் இதெல்லாம் நம்ம சூஸ் பண்றது. நம்ம அது போகாத ஒரு துறை இருக்குமா, அதுல நம்ம சாதிக்க முயற்சி பண்ணுவோம். அதுல நம்ம ஒரு ஆள் தான் இருப்போம் இல்லையா? சோ நம்ம கிட்டதான் அவங்க கேட்கணும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே சிறப்பு. பை ஒப்பீனியன் ஃபார் மீ நாட் அதர்ஸ். அது வந்து என்னன்னா என்னோட இது. உங்களுக்கு பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஜியோ இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லூம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ஜினியரிங் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு இன்ஜினியரிங்லேயே கிடைக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது ஒரு எஜுகேஷன் எடுத்து அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த கரியர் இன்ஃபர்மேஷன் எதுக்காக பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்னு நாங்க ஒண்ணு பண்றோம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கெரியர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்ல அவங்களுடைய கெரியரை அவங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நாங்க ஒரு லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அவங்க ஒரு 2 hours அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணி அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் இல்லையா? சோ அதனால நம்மளுக்கு என்ன வருமோ அந்த ஆன்சர்ஸை நம்ம பண்றோம். நம்ம ஒரு சாப்பாட்டுக்கோ ஒரு கிளாத்துக்கோ இதுக்கெல்லாம் நம்ம நிறைய டைம் நம்ம செலவு பண்றோம். பட் நம்ம கெரியருக்கு ஒரு 2 hours ரொம்ப சின்ன நேரம் தான். ஓகேங்களா? கம்மியான ஒரு நேரம் தான். இதை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதுல உங்களுக்கு டெஸ்ட் வந்து அப்பியர் ஆகும். இதுக்கு நாங்க 1500 வந்து என்ன பண்றோம்னா சார்ஜ் பண்றோம். இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுடைய எக்ஸாம்க்கான ஃபீஸ் மட்டும்தான் இது. இதுக்காக நாங்க எந்த சார்ஜுமே பண்றது இல்ல. ஓகே, இம்பார்ட்டன்டான எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கெரியரை சூஸ் பண்ண தெரியாம கன்ஃபியூசன்ல இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா எங்களை தொடர்பு கொள்ள சொல்லுங்க. நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த நிகழ்ச்சி பத்தினா, இந்த வகுப்பை பத்தின உங்களுடைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸை நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா எங்களுடைய அடுத்த வளர்ச்சிக்கு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எங்களுடைய லிங்க்ல ஷேர் பண்ணுங்க. Asker, share the link, ma.